ஹலோ மக்களே! இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்து பரோட்டா தான். கொத்து பரோட்டா பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? நெவர். ஸோ, அதனால இன்னைக்கு கொத்து பரோட்டா எவ்வளோ சிம்பிளா வீட்லயே நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். 2 பிச்சு போட்ட பரோட்டா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ, இந்த 2 முட்டை தாங்க இதில ஹைலைட்டே இந்த கொத்து பரோட்டாக்கு. ஸோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் பரோட்டா சால்னா குழம்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த சால்னா வந்து நீங்க 2 பரோட்டாக்கு எவ்வளோ தேவைப்படுமோ, அந்த அளவுக்கு அந்த குவான்டிட்டில நீங்க சால்னா குழம்பு எடுத்து வச்சுக்கிட்டா போதும். ஸோ, இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம், பிச்சு போட்டு வச்சிருக்க பரோட்டா எடுத்து இதில சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, உங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பரோட்டா வந்து குட்டி குட்டியா பிச்சு போட்டா தான் கொத்து பரோட்டா சூப்பரா இருக்கும் நமக்கு. ஸோ, அதனால நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியா இந்த மாதிரி பிச்சு எண்ணெயில போட்டுடுறேன். ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே இந்த பரோட்டா வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனா போதும். பரோட்டா அப்படியே சாஃப்ட்டா ஆயிடும். வாயில போட்டோனே கரையிற மாரி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் போகும் அந்த ஸ்டேஜுக்கு. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் இந்த ஆயில்லே குக் ஆகுற மாரி இந்த பரோட்டா போட்டு வெதுக்குன்னு வதக்கிக்கிட்டே இருங்க. இது சூடு ஏற ஏற பார்த்தீங்கன்னா, பரோட்டா இன்னும் சாஃப்ட் ஆயிடும். இந்த பரோட்டா போயிட்டு நம்ம வெளிய காசு கொடுத்து 2 பரோட்டா ரூ. 30 கொடுத்து வாங்குறதுக்கு ரூ. 60 கேட்பாங்க. அந்த 2 முட்டை எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு. ஏன் நம்ம அவ்வளோ காசு வீண் செலவு பண்ணணும்? அதுவும் இல்லாம வெளிய செய்றது அவ்வளோ ஹெல்த்தியும் கிடையாது. வீட்ல செஞ்சு சாப்பிடுறது அவ்வளோ பெஸ்ட்டு. ஸோ, அதனால இந்த மாதிரி நம்ம கொத்து பரோட்டாவ வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் வாங்க. இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா ஆயிடுச்சு. கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் எடுத்து வச்சிருக்க சால்னாவை இந்த 2 பரோட்டா கூட போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பரோட்டா ஆல்ரெடி நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த பரோட்டா கூட இப்போ சால்னா எடுத்து ஊற்றியாச்சு. இந்த சால்னாவும் ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இந்த சால்னால பரோட்டா வேக வேக பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அப்படியே வாயில் போட்டோன்னே ஜவ்வுன்னு உள்ளே போய் இறங்கும். ஸோ, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க இல்லையா 2 முட்டை, அந்த 2 முட்டைக்கு தான் நம்ம வேலை கொடுக்கணுமே. பாருங்கள், இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சிச்சுன்னா இந்த சால்னா குழம்பு எல்லாமே அந்த பரோட்டா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். குழம்பே தெரியாது அதில், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த 2 முட்டையை இந்த குழம்புல போட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. அப்படியே சும்மா லைட்டாக கலக்குன்னு கலக்கிக்கோங்க. இந்த முட்டைக்கு வந்து நம்ம முட்டை 2 ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ, அதனால் கொஞ்சமாக நான் ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். எதுக்கு நான் இந்த பெப்பர் தூள் வந்து இந்த முட்டையோட டேஸ்ட்டு காரத்தை கம்மி ஆக்கிடுன்றதுனால கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ, அதனால் கொஞ்சமாக நான் இப்போ 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு கிண்டுன்னு நல்லா கிண்டிக்கோங்க. சால்ட் வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா ஆல்ரெடி சால்னா பரோட்டாலேயே சால்ட் இருக்கும், உப்பு இருக்கும். அதனால் நான் வந்து அந்த 2 முட்டை ஊற்றுறதுனால உப்பு வந்து நான் போடலை. ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு கம்மியாக சாப்பிட்றதுனால நான் வந்து எப்பயுமே உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணல. ஆல்ரெடி அந்த சால்னா பரோட்டாலேயே உப்பு இருக்கிறதுனால. ஸோ, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பெப்பர் தூள் முட்டைலாம் போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கிக்கோங்க. கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொத்துன்னு கொத்துவாங்க. அந்த மாதிரிலாம் வீட்டில் கொத்த முடியாது. ஸோ, அதனால் இந்த மாதிரி முட்டை வெந்ததுக்கப்புறம் முட்டை வெந்து வர ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கேன். அதையும் அப்படியே மேலட்ட தூவி அப்படியே போட்டு நல்லா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா அந்த முட்டை வெந்ததுக்கப்புறம் உதிரியாக வந்துடும். பார்க்கவே அதில் எங்கே சால்னா இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி